கோட் படத்துக்கு திடீர்னு ஒரு சிக்கல் வந்திருக்கு. உடனே வெங்கட் பிரபுவுக்கு போன் போட்ட தளபதி விஜய். அப்செட் ஆன ரசிகர்கள். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அடுத்த மாதம் இந்த படம் வெளியாக போறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் சாங் வெளியாச்சு. வெளியான நிமிஷத்துல இருந்தே தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை மட்டுமே இந்த பாட்டு வாங்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு எல்லாரையுமே ரசிகர்கள் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எங்க நீங்களாம் இந்த வீடியோவை பாத்தீங்களா இல்லையா, எப்படி இதை அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு ரொம்பவே விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள். அதுலயும் குறிப்பா நடிகர் விஜய் அவருடைய அரசியல் பயணத்தை துவங்க போற நிலையில கோட் படமும் இதுக்கப்புறம் தளபதி 69 இது 2 தான் நடிக்க போறாரு. ஆக்டர் விஜய பார்க்க போற கடைசி 2 படம் இதுதான். அதுலயும் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்களே குடும்பமா சேர்ந்து அப்படின்னு. ஏன் இதையும் சொல்றாங்க அப்படின்னா, தேர்ட் சிங்கிளுக்கு பாடல் வரிகள் எழுதினது கங்கை அமரன். அதே போல இந்த படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு. அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. அப்பா பாடல் வரிகள் எழுதுறாரு, மகன் அந்த படத்தை இயக்குறாரு, இன்னொரு மகன் அந்த படத்தை என்ன ஃபேமிலியா சேர்ந்து இந்த படத்தை உட்கார்ந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே காட்டமா விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் 3 பாட்டு வந்துச்சு. சின்ன சின்ன கண்கள் பாட்டை தவிர வேற ஏதாவது ஒன்னாவது கேட்கிற மாதிரியாவது பாக்குற மாதிரியாவது இருக்கா? அதுலயும் குறிப்பா தேர்ட் சிங்கல்ல விஜய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே கோவத்தோட உச்சத்திலே இருக்காங்க. வெங்கட் பிரபுவும் தல அஜித்தும் இணைந்து கொடுத்த மங்காத்தா படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்தது. அஜித்தோடைய கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படமா மங்காத்தா அமைஞ்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு கம்பேக் தான் விஜய் அண்ட் வெங்கட் பிரபு கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. போஸ்டரும் பெருசா சாட்டிஸ்ஃபை இல்ல. போஸ்டர் வந்து நார்மலா போட்டோஷாப்ல நார்மல் எடிட்டிங் தெரிஞ்சவங்க கூட பண்ணுவா, இது ஒரு அபிஷியல் போஸ்டர் மாதிரியே இல்ல அப்படின்னு ரசிகர்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்த நிலையில பாடல்களுக்குமே சின்ன சின்ன கண்கள் பாட்டை தவிர வேற எந்த பாட்டுக்குமே பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த வகையில காசு போடுறது நீங்க தான், ஆனா காசு கொடுத்து பார்க்க போறது நாங்க அப்படின்னு அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை டேக் பண்ணி ரசிகர்கள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. பாட்டு ப்ரமோஷன் போஸ்டர் தான் சரியில்லை, படத்தையாவது எப்படியாவது நல்லபடியா கொடுத்துருங்க வெங்கட் பிரபு அப்படின்னு ரசிகர்கள் கெஞ்சாத குறையா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தோடைய டைட்டிலுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அடுத்த மாசம் படம் ரிலீஸ் ஆக போற இந்த நிலையில தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது தான் படக்குழுவினர் இதற்கு வச்சிருக்க பெயர். ஆனா இது இங்கிலீஷ்ல இவ்வளவு லென்த்தியா இருக்கிறதுனால பி அண்ட் சி கிளாஸ் ஆடியன்ஸுக்கு இந்த டைட்டில் போய் சேருமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு. அதே போல இதை வந்து ஷார்ட் பண்ணி எல்லாரும் கோட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கோட் அப்படிங்கிற பேரை ஏற்கனவே ஒருத்தர் பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் அதனால இந்த பேரை பயன்படுத்துவதில் சிக்கல் இருக்கதாகவும் இப்ப தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த அடிப்படையில இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே தளபதி விஜய் வெங்கட் பிரபுவுக்கு போன் பண்ணாராம். அப்போ தளபதி விஜய் சொல்லியிருக்காரு, இந்த டைட்டில் பிரச்சனையை பத்திலாம் கவலைப்படாதீங்க, இப்படியே இருக்கட்டும், அது கோட்னு போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆனா படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஃபுல் பேரை தான் வந்து மென்ஷன் பண்றதை பார்க்க முடியுது. அப்படியே இருக்கட்டும், எதுவும் மாத்தாதீங்க அப்படின்னு விஜய் சொன்ன ஒரே காரணத்துக்காக வெங்கட் பிரபுவும் தைரியமா இதுல இறங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலீஷ்ல என்னதான் படம் லென்த்தியா இருந்தாலும் விஜய் படம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே பி கிளாஸ் அண்ட் சி கிளாஸ் ஆடியன்ஸுக்கும் இது போய் சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாடல்கள்ல தான் பெருசா யுவன் பாடல் கேட்டாலே டிப்ரெஷன் இருந்தா குறையும், ஆனா இப்போ யுவன் பாடல் கேட்டாலே டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கான விமர்சனங்களை இந்த பாடல் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் படம் நல்லா வரும், படத்துல வெங்கட் பிரபு எந்த ஒரு சமரசமும் செய்திருக்க மாட்டார் அப்படின்னு படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள்.